بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூருல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். இறுதியாக நம்ம பார்த்த பாடத்தில் எதை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய சட்டத்தை எடுக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல் அங்கீகாரம் மார்க்கம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் மார்க்கமாக்கிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்கள் செயல்களில் அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமானதுன்னு சிலது இருக்கிறது. அந்த பிரத்யேகமான விஷயத்தை அவங்களோட நிப்பாட்டிக்கிறணும். அது அடுத்த ஆளுக்கு பொருத்தக்கூடாது. அதிலிருந்து சட்டம் எடுக்கக்கூடாது. ஒரு தகவலாக தான் வச்சுக்கணும். ரசூலுல்லாவுக்கு ஒரு சிறப்பு உதாரணமாக நான் விசால் நோம்புன்னு சொன்னோம்ல, போன கடைசி பாடத்தில் அதான் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது தொடர்ச்சியாக நோன்பு வச்சாங்கன்னு ரசூலுல்லாவுக்கு இரவு பகல் 24 ஹவர்ஸ் நோன்பு வச்சாங்கன்னு இருக்குது. அப்போ அது என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் எங்களையெல்லாம் தடுத்துட்டு நீங்கள் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, நான் உங்களைப் போல கிடையாது, இறைவன் புறத்திலேருந்து எனக்கு உணவளிக்கப்படுகிறது, 24 மணி நேரம் நான் சாப்பிடாமல் இருந்தாலும் எனக்கு அது ஒன்றுமே செய்யாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுலேருந்து என்ன விளங்குச்சு, அது அவங்களுக்கு மாத்திரம் உள்ளது. அது ரசூலுல்லாஹ் வச்சாங்களோ நான் வைப்பேன்னு வைக்க இயலாது. எதில் வைக்கலாம்? அவங்களுக்கு பிரத்யேகம் என்று சொல்லப்படாத விஷயங்களில் தான் நீங்கள் வைக்கலாம். அவங்களுடைய பிரத்யேகமான தகுதி அடிப்படையில் எதையாவது அல்லாஹ் கொடுத்துருப்பானேயானால் அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக, ஒரு தகவலாக, நம்ம வரலாறாக அறிந்து கொள்ளணுமே தவிர அதை அனைத்து மக்களின் மீதும் பொருத்தக்கூடாது. அந்த சட்டத்தை அனைவருக்கு உரியதாக என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது என்றது தான் இறுதியாக நம்ம பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் ஒரு சம்பவத்தை பாருங்கள். இது புகாரியில் 216வது ஹதீஸில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய ஒரு மதீனாவில் நிறைய பேரிச்சம்பழ தோட்டங்கள்லாம் இருக்கும். அல்லது மக்காவுடைய சந்தேகத்தோடு அறிவிக்கிறார். அதாவது மின் ஹைத்தானில் மதீனத்தி அவ் மக்கத்தை, மக்காவுடைய இல்லை மதீனாவுடைய ஒரு தோட்டம்னு போடுறார். அப்போ அறிவிப்பாளருக்கு சரியாக யாவும் இல்லை, இது மக்காவில் நடந்துச்சா மதீனாவில் நடந்துச்சா. இப்னு அப்பாஸ் தான் அறிவிக்கிறார், அவருக்கு யாவும் இருந்திருக்கும். அவர்கிட்டேருந்து கேட்ட ஆள் தான் அந்த சந்தேகத்தை போட்டிருப்பார். அப்போ மின் ஹைத்தானில் மதீனத்தி அவ் மக்கத்தை, மக்காவுடைய மதீனாவுடைய உள்ள ஒரு தோட்டம். டாபிக் தோட்டம்ங்கிறது தான். ஒரு தோட்டத்தில் ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னா போய் கொண்டிருந்தார்கள். போய் கொண்டிருந்தும் பொழுது கபரில் வேதனை செய்யப்படக்கூடிய 2 பேருடைய சத்தத்தை கேட்டாங்க. இப்போ அவங்க செவியுற்றார்கள். சவுத்த இன்சானைனி, 2 இன்சான்டா மனுஷன், 2 மனிதர்களுடைய குரலை கேட்டார்கள். அஸ்தபானி பி குபூர்ஹிமா, அவங்களுடைய கபர்களில் வேதனை செய்யப்படுகின்ற 2 பேருடைய சத்தத்தை கேட்குறாங்க. ஒரு மதீனாவுலே மக்காவுலே போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு அடக்கஸ்தலம் இருக்கிறது, 2 அடக்கஸ்தலம். அங்கே 2 அடக்கஸ்தலத்திலேருந்து பயங்கர சத்தம் வருது. என்ன சத்தம்? வேதனை செய்யப்படுற ஒரு சத்தம் இருக்குது. அந்த வேதனை செய்யப்படுற சத்தம் உங்களுக்கு எனக்கு யாருக்குன்னா விளங்காது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கும். நல்லா காட்டி கொடுத்துருக்குறான். அப்போ வேதனை செய்யப்படுறதை காட்டும். இது எப்படி நமக்கு தெரியும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னதுனால தான் தெரியுது. அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, கபூரில் வேதனை செய்யப்படுறது இவர் இப்படி அறிவிப்பார், இப்னு அப்பாஸ் இப்படி அறிவிப்பார்னு கேட்டால், இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்தபானி, இந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். கபூரில் 2 பேர் என்ன செய்கிறாங்க? வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒமா அஸ்தபானி ஃபி கபீரின், கபீர்னா பெருசு, பெரும்பாவம். பெரும்பாவத்திற்கு அவங்க தண்டிக்கப்படவில்லை, வேதனை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. பெரிய கொள்ளை விசாரம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்காக அவங்க தண்டிக்கப்படவில்லை. அது வேறு என்ன செய்ய சும்மா கால பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பலா, ஆம், தண்டிக்கப்படுகிறார்கள். கான அகதுகுமா, அதில் ஒரு ஆள் லா எஸ்ததிரு மின் பௌலிஹி, சிறுநீர் கழிப்பதை மறைத்து கொள்ள மாட்டார். அவர் ஒரு ஆள் செஞ்ச வேலை என்ன? எல்லோரும் பார்க்குற மாதிரி யூரின் அடிப்பார். இந்த நம்ம நாட்டில் ரோட்டில் நினைக்கிறாங்க இல்லை,
யூரின் போகிறதா இருந்தால் மறைவான இடத்துக்கு போயிடணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் பெண்கள் இதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. ஆண்கள் மானங்கட்டு போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் பொது இடங்கள்ல எல்லாம் என்ன செய்கிறான், சிறுநீர் கழிக்கிறான். எத்தனை பேர் பார்த்தாலும் வெக்கம் வர மாட்டேங்குது. இது இந்த மாதிரியான ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான ஒரு விஷயம். அதனால் கபூரில் அதுக்கு வேதனைக்கு உள்ளதை ஆக்கி வச்சுவிட்டான்லாம். அப்போ காண அஹதுகுமா, அந்த ரெண்டில் ஒரு ஆள் இருந்தார். லா இஸ்தத்திரனா மறைத்தான், லா எஸ்தத்திரனா மறைக்க மாட்டார். மறைக்க மாட்டார்னா மின் பௌலிகி, சிறுநீர் கழிப்பதில் மறைக்க மாட்டார்னு கேட்டால் சிறுநீர் கழிக்கும் பொழுது அவுரத்தகுன்னு வச்சுக்கணும். அவுரத்தகு மஃபூல் வந்து இப்போ போக்கப்பட்டிருக்கு. லா எஸ்தத்திரு அவுரத்தகு, அவருடைய அவுரத்துனா மறைவிடம், மறைக்க வேண்டிய பகுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் அவுரத்துங்கிறது. லா எஸ்தத்திர் அவுரத்தகு, அவருடைய மறைவிடத்தை மறைத்து கொள்ள மாட்டார். மின் பௌலிகி, சிறுநீர் கழிக்கும் போது செய்ய மாட்டார். அப்போ இந்த ஒரு ஆள் ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்கல்ல, இந்த வேதனை செய்யப்படுற ஒரு ஆள் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டால் வெளிப்படையாக யூரின் போவார். சிறுநீர் கழிக்கும் போது என்ன செய்வார், அடுத்தவங்க பார்க்குறாங்கங்கிற அந்த வெக்க உணர்வு இல்லாமல் பொது இடங்களில் போய் என்ன செய்வார், யூரின் போயிடுவார். இதுக்கு தான் அவர் தண்டிக்கப்படுறார். ஒருத்தர் ரெண்டு கபர் தானே பார்க்குறாங்க. இன்னொருத்தர் இருந்தார் எம்ஷி பின் நமீமத்தி. நமீமத்துனா கோல் சொல்கிறது. நம்மண்டா கோல் சொன்னான்னு அர்த்தம். நம்மாமுன் என்று சொன்னால் கோல் சொல்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய மஸ்தர் வந்து நமீமத்துன், கோல் சொல்லுதல். அப்போ கோல் சொல்லுவார் என்று வந்து தமிழில் நம்ம சொல்லிடுவோம். தமிழில் என்ன செய்வோம், ஒருத்தன் கோல் சொன்னான்னு சொன்னால் கோல் சொன்னான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அரபியில் வந்து கோல் சொன்னான்னு சொல்ல மாட்டாங்க, கோலோட நடந்தான்னு சொல்லுவாங்க. நடந்தான்ங்கிற வார்த்தையை போட்டுருவாங்க. அதுக்கு கோல் அந்த நடந்தான் அர்த்தம் செய்யக்கூடாது. எம்ஷின்னா மஷாண்டா நடந்தான்னு அர்த்தம். மஷாண்டா என்ன அர்த்தம், நடந்து போகிறோம்ல, அதுக்கு பேர் மஷா எம்ஷி, வருங்கால வினை. அப்போ காணல் ஆகிற இன்னொருத்தர் வந்து எம்ஷி நடந்தார், பின் நமீமத்தி, கோல் சொல்வதை கொண்டு நடந்தார். கோல் சொல்வதை கொண்டு நடந்தார்னா என்ன அர்த்தம், கோல் சொல்லி கொண்டு இருந்தார்னு அர்த்தம். அரபியில் நடக்கிறதுங்கிற வார்த்தையில் சேர்த்துக்குருவாங்க. நம்ம தமிழில் வந்து கோலுக்கு நம்ம பயன்படுத்துறது சொன்னான்ங்கிறது தான் சேர்ப்போம். அரபியில் வந்து கோலுக்கு நடந்தான்னு சேர்த்துக்குருவாங்க. அவங்களுக்கு சொல்லும்போது கரெக்டாக சொன்னான்ற அர்த்தம் தான் மனசில் வரும், அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி மொழிபெயர்த்தானே சிரிப்பானுவோம். எம்சி பின் நமீமத்தின்னா கோல் சொல்வதை கொண்டு நடந்தாரா, ஏன் கோல் சொல்வதை கொண்டு நடக்கிறதா மேட்ரு. இப்போ நடந்தார்னு அர்த்தம் கிடையாது, அகராதி அர்த்தம் அதுதான். ஆனால் அரபு மொழியில் வந்து எம்சி இந்த நமீமத்து கோல் சொல்லுதுன்னு வந்துருச்சுன்னு சொன்னாலேயே அதில் என்ன செய்வாங்கன்னா யகூலு பின் நமீமத்தி அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி பயன்படுத்தாமல் எம்ஷி பின் நமீமத்தி, நமீமத்தை கொண்டு நடப்பான், அதாவது கோல் சொல்லுவான்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், யுஃப்ஷி பரப்புவான்னு வச்சுக்கிறோங்க. அப்போ வந்து இந்த எம்சிங்கிற வார்த்தையை தான் அவங்க போடுவாங்க. நீங்கள் எம்சிக்கு வந்து நடப்பான்ங்கிறது அர்த்தம், இங்கே அதை வைக்க வேணால் சொல்லுவான்னு வச்சுக்கிறோங்க. இப்போ காணல் ஆகரு இன்னொருவர் இருந்தார், எம்சி பின் நமீமத்தி, கோல் சொல்பவராக இருந்தார். ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க. ஒரு ஆள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது மறைத்து கொள்ளாதவர், இன்னொரு ஆள் வந்து கோல் சொல்லி தெரிந்தவர். பிறகு சும்மதா பி ஜரீதத்தின், ஜரீதத்தினா மட்டை, பேரிச்ச மட்டைன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பேரிச்ச மரம் இந்த மாதிரியான மரங்களில் உள்ள மட்டைக்கு பேர் ஜரீதத்தும்பாங்க. இந்த ஜரீதத்துங்கிறது மாமரம் வேப்ப மரத்துலலாம் வராது. எதில் வரும்னு கேட்டால் பனை மரம், தென்னை மரம், பேரிச்ச மரம், அந்த மட்டைகள் வரும்ல, அதில் தான் மட்டைங்கிறது வரும். அப்போ இது வந்து இப்போ அந்த நாட்டில் பேரிச்ச மரம் தானே இருந்துச்சு, அதிலேருந்து இருக்கிறதுக்கு ஒரு மட்டைம்பாங்க. மட்டைன்னா அது இலையோடு வந்திருக்கும்ல, அதுக்கு பேர் இலையோடு சேர்ந்து இருக்கிறத அந்த இலையை பிரித்து எடுத்து விளக்கமாருக்கு நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். மீதி உள்ளது மட்டைன்னு சொல்லுவோம். சும்மா தா, பிறகு வந்து கொண்டு வர சொன்னார்கள், தாண்ட அழைத்தார்கள். தாவுக்கு பிறகு பே வந்துருச்சுன்னு சொன்னால் கொண்டு வர சொன்னார்னு வந்துடும். இந்த பே வந்திருக்கு பாருங்கள், பி ஜரீதத்துண்டு, இங்கேருந்து பி வந்திருக்குது. இந்த பே சேர்ந்ததுனால அந்த தாவுக்கு அர்த்தம் என்னென்னா அழைத்தார்னு வராமல் கொண்டு வர சொன்னார்கள். சும்மா பிறகு தா பி ஜரீதத்தின், ஒரு மட்டையை கொண்டு வர சொன்னார்கள். மட்டைன்னா பேரிச்ச மட்டை, பேரிச்ச மரம் தான் நாங்கள் இருக்கேன். சும்மா தா பி ஜரீதத்தின், ஒரு மட்டையை கொண்டு வர சொன்னார்கள். அப்போ ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்த உடனே இப்போ கசரஹா, அதை பிளந்தார்கள். கிசுரத்தைனி, ரெண்டு துண்டா, கிசுரத்துனா துண்டு, கசரஹா கிசுரத்தைனி,
அதை 2 துண்டாக பேரிச்ச மட்டை வருது, அதை 2 புழக்கிறாங்க. 2 புலந்துட்டு இப்போ வலா என்றால் வைத்தான் அர்த்தம். வலான்னா என்னது? வைத்தான். வலா, அந்த ஃபங்கிறது எனவே அதுக்கு உள்ளது. இப்போ வலா அலா குல்லி கபரின் மின்ஹுமா, அந்த 2 கபரில் ஒவ்வொரு கபரின் மீதும் வைத்தார்கள் கிஸ்ரத்தன், ஒரு துண்டை வச்சாங்க. ஒரு பேரிச்ச மட்டை வருது, அது 2 பிளக்குறாங்க. இதில் ஒரு துண்டு, அதில் ஒரு துண்டு நட்டி வைக்கிறாங்க. நட்டி வச்ச உடனே கீழளவு ரசூல்லாட்ட கேட்கப்படுது, யார் ரசூலல்லா, அல்லாவுடைய தூதரே, லிம அல்தஹாதா, இதை எதுக்கு இப்படி செஞ்சீங்க, எதனால் இதை செஞ்சீங்க? மட்டை எடுத்துகிட்டு சொல்லி 2 பிளந்து ஊண்டி வச்சிங்களா, எதனாலன்னு கேட்குறாங்க. கால ரசூல்லா சொன்னாங்க, ல அல்லஹு ஐயு ஹஃபஃப அன்ஹுமா, அந்த 2 பேருக்கும் லேசாக்கப்படக்கூடும். இல்லை அல்லன்னா கூடும்னு அர்த்தம். கன்ஃபார்மாக சொல்வதற்கு இன்னன்னு போடுவாங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு வந்து ல அல்லன்னு போடுவாங்க. ல அல்ல ஜெய்தன் இரகமு, ஜெயித் என்பவன் இறக்கம் காட்டக்கூடும் அப்படின்னு அந்த கூடும்னு ஒரு எதிர்பார்ப்பு சொல்கிறதுக்கு இருக்குல்ல, அதுக்கு வந்து ல அல்லங்கிறது இந்த 6 சொல்ல ஒரு சொல்லு. இது இன்ன அன்ன கண்ண லாக்கின்ன லைத்த ல அல்லன்னு படித்தோம்ல, அந்த செட்டில் உள்ளது ல அல்லங்கிறது. அப்போ ல அல்லஹு அவர் ஐயு ஹஃபஃப அன்ஹுமா, அந்த இருவருக்கும் லேசாக்கப்படக்கூடும். மாலம் எய்பசா, இது காய்ந்து போகாத வரை. எபிசை என்றால் காய்ந்ததுன்னு அர்த்தம். எபிச எய்பசு, எபிசன்னா ஒரு துணி இருக்குன்னு வைங்களேன், ஈரமாக இருக்கிற துணி இருக்குல்ல, அது வெயிலில் போட்டு காஞ்சிருச்சுன்னு சொன்னால் எபிச தௌபு. அந்த அதே மாதிரி வந்து அதில் யாபிசு, காஞ்சி போனதுங்கிறதுக்கு வார்த்தை என்ன பயன்படுவாங்க? யாபிசின். ஈரமாக உள்ளதுக்கு ரத்த போப்பாங்க. உலா ரத்தபின் உலா யாபிசின், காய்ந்ததோ ஈரமானதோ எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லைன்னு வரும்போது அந்த யாபிஸ்ன்னு வரும். அப்போ எபிசை என்றால் காய்ந்தது, எய்பஸ் என்றால் காயும். அப்போ மாலம் எய்பசா, எய்பசானின்னு வரணும். லம் வந்ததுனால நூனு போயிடும். இந்த எய்பஸ் இருக்குல்ல, அதில் வந்து இது மட்டைங்கிறது பெண்பால், ஜரீதத்து என்பது மட்டைங்கிறது இந்த ஜரீதத்துன்னு வந்திருக்குதுல்ல, அதனால் அந்த சொல்ல பெண்பாலை தான் பயன்படுத்துவாங்க. அதனால் எய்பஸ்ஸுன்னு அதுக்கு போட இயலாது, தைபஸ்ஸு தான் போடணும். எய்பஸ்ஸுன்னா ஆண்பாலுக்கு எய்பஸ்ஸு, பெண்பால் சொல்ல போட்டோம்னா தைபஸ்ஸுன்னு போடணும். மாலம் தைபசானி, எய்பசு எய்பசானி எய்பசுன தைபசானி, அந்த தைபசானி தான் இந்த சொல்லு. அந்த தைபசானியில் வந்து லம் சேர்ந்த உடனே நூன் போயிடுச்சு. மாலம் தைபசா, அந்த 2 மட்டைகளும் காயாமல் இருக்கும் வரை, அந்த 2 மட்டைகளும் காயாமல் இருக்கும் ஈரமாக இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வேதனை செய்யப்படுறது கொஞ்சம் லேசாக்கப்படும். கபூரில் வேதனை செய்யப்படுறாங்க, மட்டையை கொண்டு வர சொல்கிறாங்க, இதில் ஒன்று அதில் ஒன்று நட்டி வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, இது காய்கிறது வரைக்கும், நிரந்தரமாக அதை வச்சா வேதனைலாம் லேசாக்கப்படாது. இது காயிற வரைக்கும் உங்களுக்கு வேதனை இருக்கக்கூடுங்கிறாங்க. அல்ல தான் போடுறாங்க, கன்ஃபார்மாகவும் சொல்லலை. அல்லஹு ஐயு ஹஃபஃப அன்ஹுமா, அந்த 2 பேருக்கும் லேசாக்கப்படக்கூடும். மாலம் எய்பசா, காயாமல் இருக்கும் வரை. இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா, ஒரு அறிவிப்பாளர் வந்து டவுட்டாக வந்து வேறு வார்த்தையை சொன்னதாகவும் வருகிறது. இலா அவு அல்லது இலா அன் தைபசா, அந்த 2 மட்டைகளும் காயிற வரைக்கும் லேசாக்கப்படக்கூடும்னு சொல்லிட்டாங்களா. இந்த ஹதீஸை மட்டும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன சட்டம் எடுப்போம்? ஒரு கபூரில் வந்து ஒரு மரத்தை நட்டி வச்சோம்னு சொன்னால் அந்த காயிற வரைக்கும் அதில் கபூராளிக்கு வேதனை லேசாக்கப்படும், அப்படி தானே வருது. அந்த கபூராளிக்கு வந்து வேதனை லேசாக்கப்படுவதற்கு இந்த மரம் ஈரமான ஒரு மட்டையை வைப்பது ஒரு ரீசனாக இருக்கிறதுன்னு விளங்குது. இதை மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்றைக்கும் கூட கபூர்ஸ்தானில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அடக்கம் பண்ணி முடித்தவுடனே அந்த கபூர் மேலே சில செடிகளை நட்டு வச்சுட்டு வர்றாங்க. எதனால் அவர் நட்டு வச்சு, இதை ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. என்னென்னு காட்டுறாங்க, இது காயிற வரைக்கும் அது லேசாக்கப்படும் இருக்கா இல்லையா. அப்போ இதில் வந்து நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், பொதுவாக வந்து இந்த மட்டை வந்து முளைக்காது, வளராது. அந்த மட்டையை 2ஆக பொழந்துட்டா அறவே வளராது.
ரசூல்லா வந்து முளைக்காத அளவுக்கு உள்ள அளவுக்கு அதை ஆக்கி தான் நட்டு வைக்கிறாங்க. இல்லாட்டி இணைஞ்சிருக்கலான்னு கேட்டால் ஒரு மரத்தை இப்படி கொண்டாந்து நட்டிட்டு போயிருக்கலாம். ஒரு செடியை பிடிச்சி நட்டால் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது சும்மா காய் 2 நாளில் காஞ்சி போயிடுது. நம்ம நபின்னு நம்ம இறை தூதராக இருக்கிறோம், நம்ம கண்ணுக்கு எல்லாம் காட்டிட்டான். அந்த உம்மத்துக்கு நம்மளால் ஏண்டது என்ன, எல்லாம் அந்த இதை வச்சு இந்த மட்டை என்னற வரைக்கும் லேசாக்கி வைக்கின்ற ஒரு ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்கன்னு வழங்கணுமே தவிர அந்த மட்டைக்கு அந்த தன்மைன்னு வழங்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, நல்லா காஞ்சி போகாத ஒரு செடியையாவது கொண்டு வைக்க சொல்லியிருப்பாங்க. வளரக்கூடியதை வச்சுருப்பாங்க. மட்டையை 2 பிளந்தோன்னு வளராது, மட்டையவே வளரும். மட்டையை முதல்ல வளராது. பெருச மட்டையை எடுத்து ஊற்றுனீங்கன்னா அது மரமாக போகாது. ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஈரம் வர்ற வரைக்கும் காயிற வரைக்கும் லேசாகப்படும்னு சொல்லிட்டாங்களா. இந்த ஹதீஸை மட்டும் வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன விளங்கலாம், இது நம்மளும் இதை செய்யலான்னு விளங்கும். இது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம். இது ரசூல்லாவுக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு செய்தி சட்டம் தான் இது. நம்ம கபராளிகள் மீது கொண்டு போய் மரத்தை நட்டினாலும் செடியை நட்டினாலும் அதாபுலாம் வேதனையெல்லாம் லேசாக்கப்படாது, அதுக்காக வேண்டியெல்லாம் படாது அப்படின்ட்டு நம்ம கருத்தில் சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால், இதே சம்பவம் முஸ்லீம்லேயும் வருது. பெரிய சம்பவம். அந்த பெரிய சம்பவத்தில் இந்த டாப்பிக்கும் வருது. சிறுநாம ரசூலுல்லாஹின்னு அந்த வரக்கூடிய நேரத்தில் அந்த பெரிய ஹதீஸில் அந்த கடைசி பாயிண்ட் தான் நமக்கு தேவை. அந்த இடத்துக்கு அதை கொண்டு வந்துடுறேன். முஸ்லீமில் அந்த பாயிண்ட் தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னி மரர்த்து பி கபரைனி, நான் 2 கபருக்கு அருகே கடந்து சென்றேன். அதுதான் பாணி. அந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஃபஅஹ்பப்து, நான் விரும்பினேன், பி ஷஃபாஅத்தி, எனது துவாவின் மூலமாக. ஷஃபாஅத்னா பரிந்துரை, அது துவா. ஃபஅஹ்பப்து, நான் விரும்பினேன், பி ஷஃபாஅத்தி, எனது துவாவின் மூலமாக, ஐயு ரஃபஹ அன்ஹுமா, அந்த 2 பேரும் லேசாக்கப்படணும் என்று ஒரு துவா செஞ்சேன். எனது துவாவின் காரணமாக லேசாக்கப்படும். மாதாமல் உஸ்னானி ரத்பைனி, அந்த 2 கிளைகளும் ஈரமாக இருக்கும் காலமெல்லாம். மாதாமல் உசுன்னா அந்த கிளை, அந்த கிளைகள் 2 கிளைகளும் ரத்பைனி, ஈரமாக இருக்கும் காலமெல்லாம் அவர் என்னுடைய துவாவின் காரணத்தினால் அது லேசாக்கப்படும் என்று நான் விரும்பினேன். அப்போ இதில் அந்த விரும்பினது, அந்த வேதனை லேசாக்கப்பட்டது மரத்தினால் அல்ல, அந்த பசுமையான மட்டையினால் அல்ல, வேறு எதனால் லேசாக்கப்படுதுன்னா நான் துவா செஞ்சுருக்கிறேங்கிறாங்க. அப்போ ரசூல்லாவுடைய துவாவுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு அந்த கொஞ்ச நேரத்தில் லேசாக்கி வைக்கிறான், அவ்வளோதான். அப்போ இது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள சிறப்பு. அவங்க பார்க்குறாங்க, அவங்க கண்ணு முன்னாடி அந்த வேதனையை எல்லாம் காட்டிவிட்டான். காட்டினோன்னு நம்ம உம்மத்துக்கு ஏதாவது அந்த உம்மத்துக்கு செய்யணுமே என்ன செய்கிறாங்க, 2 மட்டையை கொண்டாந்து வச்சுட்டு நட்டுறாங்க. நட்டவுன்னு அது வேதனை லேசாக்கப்படும்னு அப்படி நினைக்கல அவங்க. நட்டிட்டு, யா அல்லாஹ் இது காயிற வரைக்குமாச்சும் கொஞ்சம் லேசாக்கி வைவேன், நான் பார்த்துட்டேன்ல வேதனை செய்யப்படுறாங்கல்ல, நம்மளை பார்த்துட்டு ரசூல்லா நமக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னு அவங்க நினைக்கணுமே இல்லையா, அப்படின்ற அடிப்படையில் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபஅஹ்பப்து, நான் விரும்பினேன், பி ஷஃபாஅத்தி, எனது துவாவின் மூலமாக அவங்களுக்கு லேசாக்கப்படணும் என்று நான் விரும்பினேன். அந்த துவா கூட நிரந்தரமாக லேசாக்கும்படி கேட்க முடியலை. இந்த 2 கிளைகளும் கொப்புகளும் மட்டைகளும் ஈரமாக இருக்கிற வரைக்கும், மாதாமல் உஸ்னானி ரத்பைனி, இந்த 2 கிளைகளும் அந்த ஈரமாக இருக்கும் காலம் வரைக்கும் அவங்களுக்கு லேசாக்கப்பட வேண்டும் என்று நான் என் துவாவின் மூலமாக லேசாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினேன் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்கன்னு இதே சம்பவம் வேறொரு ஹதீஸில் வரும்போது வருகிறது. அப்போ இதில் நம்ம விளங்குறோம் என்று கேட்டால், ஒரு கபரில் கொண்டு மட்டையை நட்டு வைத்தால் வேதனையெல்லாம் லேசாகலாம் போகாது. ஒரு கபரில் மரத்தை வச்சா என்ன செய்யாது, வேதனை லேசாக போகாது. அது வைக்கிறது சுன்னத்து கிடையாது. ரசூலுல்லா செஞ்சாங்கன்னு சொன்னால் அது மாதிரி அடக்கம் செஞ்ச எல்லா கபர்லையும் இதை செய்யவும் இல்லை. மதீனாவில் ரசூலுல்லா இருக்கும்போது எத்தனை கபரில் அடக்கம் பண்ணாங்க, ஒவ்வொரு கபர்லையும் மரத்தை நட்டி வைங்கன்னு எந்த ஒரு இடத்துலையும் சொன்னதே கிடையாது. இந்த வேதனை செய்யப்படுறது எல்லாம் காட்டிவிட்டான். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தோட்டத்தில் 2 கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும்போது அவங்க வேதனை செய்யப்படுறதை கண் முன்னாடி காட்டிவிட்டான். அவங்க மூமின்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஷிர்கைலாம் ரசூலுல்லாஹ் சொல்கிற மூத்திரம் பெய்கிற விஷயத்தானே சொல்கிறாங்க, கோல் சொல்கிற விஷயத்தானே சொல்கிறாங்க. அதனால் அடிப்படையான முஸ்லீமாகவும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணால் பார்த்துவிட்டோம், எல்லாம் நான் பார்த்துட்டேன், இந்த மட்டும் கொஞ்சம் காயிற வரைக்குமாச்சு
கொஞ்சம் லேசாக்கி வைமேன்னு கேட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டான். அதனால் ரசூலுல்லாஹ் அப்படி அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த புகாரி ஹதீஸை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அனைவருக்கும் உரியதாக எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கிறது. இந்த முஸ்லீம் ஹதீஸையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துவாவுனால் அவங்களுக்கு இது கிடைத்திருக்குன்னா உங்கள் துவாவுக்கு என் துவாவுக்கெல்லாம் கிடைக்குமா? கபரில் உடனே மட்டையை நட்டி வச்சு இந்த மட்டை காயிற வரைக்கும் லேசாக்குன்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்குடைய பிரத்யேக தூதர் என்பதற்கு கொடுத்த ஒரு கண்ணியம், அவங்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு தகுதி. அந்த சிறப்பு தகுதியில் போய் நீங்கள் போட்டி போடக்கூடாது, இதில் சட்டம் எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாவுடைய துவாவை அவங்க துவா செஞ்சுருக்கிறாங்க, ஒரு கபராளிக்காக செஞ்சுருக்கிறாங்க, துவா செஞ்சுருக்கிறாங்க. நிரந்தரமாக நீக்கும்படி கூட அவங்க துவா செய்யலை, காஞ்சி போகிற வரைக்கும் செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த மரஞ்செடி நட்டுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த ரசூலுல்லாவுடைய இந்த ஹாசியத், அதாவது ஹுசூசியத்துனா பிரத்யேக ஒரு சட்டம், பிரத்யேக தகுதி என்பதை விளங்காதவர்கள் இதிலிருந்து சட்டம் எடுக்கிறாங்க. அதை விளங்கியவர்கள் இதில் என்ன நீங்கள் போடுற ரசூலுல்லாட்ட என்ன போட்டி போடுறீங்க? நீங்கள் நாங்கள் ஒன்றா? மட்டைக்கா லேசாக்குற வேதனையை லேசாக்கப்படுற தன்மை மட்டைக்கா இருக்குது? மட்டை கிடையாது. நான் செய்கிற துவாவுக்கு இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நீ செய்கிற துவாவும் நான் செய்கிற துவாவும் ஒன்றாகுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் செய்கிற துவாவுக்கு தானே அந்த பவர் இருக்கிறது. அப்போ இதில் போட்டி போடக்கூடாது. இந்த மாதிரி மட்டையை ரசூலில் நட்டி வச்சாங்கன்னா எதுக்கு நட்டி வச்சாங்க? நட்டி வச்சுட்டு என்ன சொன்னாங்க? ஒரு அறிவிப்பில் வராட்டாலும் வேறு அறிவிப்பில் வருதில்ல, ஒரே நேரத்திலாம் சொல்கிறாங்க. அவர் சொல்ல மறந்துட்டார், இவர் இந்த அறிவிப்பெல்லாம் சொல்கிறார். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் காஞ்சி போகிற வரைக்கும் லேசாக்க சொல்லி நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன், என்னுடைய துவாவின் மூலமாக அவருக்கு அது லேசாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்ட காரணத்தினால் இது பிரத்யேக சட்டம், ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள பிரத்யேக சட்டம் அப்படின்னு நினைக்கணும். அதே மாதிரி இன்னொரு பிரத்யேக சட்டங்கள்லாம் சிலது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதையெல்லாம் பொதுவாக்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இது ஏன்ப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதை கொண்டாந்து எல்லாத்துக்கும் ஆக்க பார்க்குறேன்னு கேட்டுப்படணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் 33வது குர்ஆனில் இருக்குது, 33வது சூறாவில் 6வது வசனம். 6வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் அந்நபியு, இந்த நபி முகமது நபி, அவுலா பில் மூமினீன, மூமின்களுக்கு ரொம்ப தகுதி படைத்தவர், மின் அன்புசிஹிம், அவங்களை விட அவங்களுடைய நஃப்ஸு ஆன்மாக்களை விட மூமின்களுக்கு ரொம்ப உரிமை படைத்தவர் முகமது நபி தான். அஸ்வாஜுஹு, அவருடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துஹும், மூமின்களுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் யார்? உம்மஹாத்துஹும், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமாரும் நமக்கு தாய் என்று சொல்லணும். எல்லா மூமின்களும் என்ன செய்யணும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூட அவருடைய மகள் ஆயிஷாவை தாயின்னு தான் சொல்லணும். அவருடைய மகள் தான் ஆயிஷா நாயகி. ஆனாலும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவின்னு வந்துட்டு என்ன ஆகிட்டாங்க? அவங்களே தாயாகிடுறாங்க. உமருடைய மகள் தான் ஹப்ஸா. ஆனால் ஹப்ஸா உமருக்கு அம்மா தான். அது மார்க்க ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஸ்வாஜுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துஹும், அந்த மூமின்களுடைய அன்னையர். உம்முக்கு ஜம்மு உம்மஹாத்துமாங்க, உம்மாத்துன்னு தான் வரணும், உம்மாத்துன்னு வரணும். அந்த ஹே ஒன்று சேர்த்துட்றாங்க. இந்த உம்மை சொல்லுமே என்ன செய்கிறாங்க? உம்மு என்றால் அம்மா, உம்மஹாத்துன் அம்மாக்கள். அப்போ இந்த ஹே சேர்த்து ஜம்மு ஆக்குறாங்கன்னு வைங்களேன். அஸ்வாஜுஹு, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துஹும் அவங்களுடைய அன்னையர் அப்படின்னு வருது. இப்போ இஸ்லாமிய சட்ட பிரகாரம் யார் அம்மான்னு சொல்ல முடியும்? அல்லாஹ் என்ன மாதிரி குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான்? ஒரு தாயின்னு ஒருத்தர் சொல்கிறதா இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் அவங்கள பெத்தெடுத்தாங்களோ அவங்க தான் தாய்ங்கிறான் குர்ஆனில். ஒரு பெண்ணை ஒரு ஆணோ பெண்ணோ தாய் என்று சொல்வதாக இருந்தால் அவள் வயிற்றிலிருந்து நீங்கள் வந்திருக்கணும். அப்படி குர்ஆனில் இருக்குது. எப்படி இருக்குது? இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் அவர்களை பெற்றெடுத்தார்களோ அவர்கள்தான் தாய். அப்போ பெற்றெடுத்தவர்கள் தான் தாய் என்பது ஒரு பொதுவான சட்டம். இப்போ ஹதீஜா நாயகி, ஆயிஷா நாயகி நம்மளை பெற்றெடுத்தாங்களா? அன்னைக்கு உள்ள சஹாபாக்கள் யாராவது பெற்றெடுத்தாங்களா? பெற்றெடுக்கவில்லை. அப்போ பெற்றெடுத்தவர் தான் தாய்ங்கிறது ஒரு பொதுவான சட்டமாக இருந்தாலும் இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தாயில் ஒடியாந்துடுறாங்க. அப்போ தாயின்னு என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதை பாருங்கள். இதில் 33 53 அதில் என்ன வருதுன்னு கேட்டால் யாயுல்லதின் ஆமனும்,
நம்பிக்கை கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி, நபியுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள். இல்லா யூதனலக்கும், உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலே தவிர நீங்கள் போவாதீங்க. இலா தாமின், உணவளிப்பதற்கு, உணவுக்காக அனுமதிக்கப்பட்டால், சாப்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா போங்க, உணவுக்காக அனுமதிக்கப்பட்டாலே தவிர போவாதீங்க. போயிட்டு கைர நாதிரீன இனாகு, இனாண்டா பாத்திரம், இனாகுண்டா அவருடைய பாத்திரம், சாப்பாட்டு தட்டுன்னு அர்த்தம். நாலர்னா பார்த்தான்னு அர்த்தம். கைர நாதிரீன இனாகு, அவருடைய பாத்திரத்தை பார்க்காதவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. ஏன்னு கேட்டால், ஒரு ஆள் சாப்பிட்ருக்கும்போது பாத்திரத்தை பார்த்தீங்கன்னு வெக்கப்படுவாங்க. நமக்கு சாப்பாடை வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், சாப்பாடை வச்சு நம்ம சாப்பிட்ருக்கும்போது எல்லாம் குறுகுண்டு அதே பார்த்தா என்ன செய்வீங்க நீங்கள்? உங்களுக்கு சாப்பாடை வச்சு விட்றாங்க, வச்சுட்டு 50 பேர் குறுகுண்டு அதே பார்க்குறாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? உள்ளே போகுமா சாப்பாடு? வெக்கப்படுவாங்க. அப்படியே எல்லாம் சொல்லி காட்டுறான், அது ரசூலில் வெக்கப்படுவாங்கன்னு. இப்போ எஸ்தஹீமின்கும், உங்கள்லேருந்து ரசூலில் வெக்கப்படுவாங்க, பாத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வைதா சால்துமு ஹுன்ன, அவர்களிடத்தில் எதையாவது நீங்கள் கேட்பதாக இருந்தால், மத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட எதையாவது கேட்பதாக இருந்தால், ஃபஸ்அலு ஹுன்ன, அவங்கள்ட்ட கேளுங்கள், மின் வராய் ஹிஜாபின், திரைக்கு அப்பால் இருந்து என்ன செய்யுங்க, கேளுங்கள். லாலிக்கும், இதுதான் அத்ஹருலி குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்கும் தூய்மையானது, குலூபிஹின்ன, அவங்களுடைய உள்ளங்களுக்கும் தூய்மையானது. ஒமா காணலுக்கும் அன் தூது ரசூல் அல்லாஹி, அல்லாவின் தூதரை தொல்லைப்படுத்துவது உங்களுக்கு தகாது. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு, அவருடைய மனைவிமார்களை நீங்கள் மணந்து கொள்வதும் கூடாது. மிம்பாதிஹி, அவருடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் மணந்து கொள்ளக்கூடாது. அபதன், ஒரு காலத்திலையும் அவங்கள ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை நீங்கள் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ அந்த அவருடைய மனைவிமார்களுடைய தாய்மார்கள் அல்லாஹ் சொன்னால அர்த்தம் இதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள்னு முதல் வசனத்தை நான் காட்டினேன்ல, இந்த வசனத்தை என்ன வந்துச்சுன்னு சொன்னால், ஒலான் தன்கிஹு அஸ்வாஜஹு மிம்பாதி அபதா, அவருக்கு பிறகு அவருடைய மனைவிமார்களை நீங்கள் யாரும் ஒரு காலத்திலும் திருமணம் செய்யக்கூடாது, அது கடும் குற்றம். இன்னதாலிக்கும் காண இந்துல்லாஹ் அலீமா, இது அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான விஷயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் இதில் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வந்து நமக்கெல்லாம் தாய் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? இந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான். அதனால் தாயின்னு சொத்துலாம் பங்கு கேட்டு வந்தால் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. என்ன தாய்க்கு என்ன அர்த்தம்? தாயை ஒருத்தன் கல்யாணம் பண்ணலாமா? அந்த மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய பிரத்யேகமான ஒரு சட்டம். அப்போ இந்த சட்டத்தில் வந்து ஒருத்தர் இன்னொரு ஜனாதிபதி இருக்கார், அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு பிறகு என் மனைவி யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் எடுக்கலாமா? ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, சரி, அபூபக்கர் சித்திக் ஆட்சிக்கு வர்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். அதனால் நான் மரணித்து விட்டால் என் மனைவிமார்களை யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்ல முடியுமா? இது யாருக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு மாத்திரம் உள்ள ஒரு சட்டம். அப்போ இதுதான் ஹாஸ், இதிலேருந்து சட்டம் எடுக்கக்கூடாது, இது தெரிஞ்சுக்கிறது தான். என்ன செய்யணும், இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த ஹிஜாபுங்கிற சட்டம் இருக்குதுல்ல, நீங்கள் ஹிஜாபுலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஹிஜாபுன்னு எதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? தலையில் ஒரு துணியை போட்டுக்கிட்டு அதுக்கு பேர் ஹிஜாபுங்கிறாங்க, அல்லது மார்பிளில் தொங்க போட்டுக்கிற துணிக்கு பேர் ஹிஜாபுங்கிறாங்க, அந்த புர்காங்கிற ஒரு ஆடையை பிடிச்சி இது ஹிஜாபுங்கிறாங்க. குரானில் வந்து ஹிஜாபுன்னு வர்றது இந்த ஒரு வசனத்தில் வருது, இதுதான் ஹிஜாப். ஹிஜாபோட ஆயத்துங்கிற இது தான். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல 33 வந்து 53வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் அவர்களிடம் எதையாவது கேட்டால் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். ஹிஜாபு என்றால் திரை. ஹிஜாபுன்னா அணிகிற ஆடைக்கு பேர் கிடையாது, தலையில் போடுற துணிக்கு பேர் ஹிஜாபு இல்லை, புர்காவுக்கு பேர் ஹிஜாபு இல்லை, மூஞ்சை பிடிச்சி மறைச்சிக்கிட்டு கட்டிக்கிட்டு போகிறாங்களே அதுக்கு பேர் ஹிஜாபு இல்லை. ஹிஜாபுன்னா என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம், அவங்க மனைவிமார்கிட்ட பேசணுமாக இருந்தால் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் தொங்கும், ஹிஜாபு தொங்கும். ஹிஜாப்னா திரை, ஒரு திரை போடப்பட்டிருக்கும். திரைக்கு இப்பால் இருந்து நம்ம பேசுவோம், அவங்க அப்பால் இருந்து, ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் உள்ள போய் பார்த்துக்கலாம், ஆண்களாக இருந்தால் திரைக்கு இந்த பக்கம் இருந்து அவங்க பேச வேண்டும், அவங்க திரைக்கு அந்த பக்கம் இருந்து நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ வைதா சால்துமு ஹுன்ன மத்தான், அவங்களிடம் எதையாவது ஒரு பொருளை நீங்கள் கேட்பதாக இருந்தால்
ஃபஸ் அலுஹுன்ன, அவங்கள்ட்ட கேளுங்க, மின் வராய் ஹிஜாபின், வரான்னா பின்னால், மின் வராய் ஹிஜாபின், ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். அப்படி நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு சட்டம் போடுறான். இதுவும் ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கு மட்டும் உள்ளது. அவங்களுக்கு மட்டும்தான் முகத்தை மறைக்கிற சட்டமே. அவங்க அதனால தான் திரைக்கு பின்னால் இருந்து கேட்க சொல்கிறான். இந்த ஹிஜாபை எல்லாத்துக்கும் உள்ளதாக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ளதுன்றான். அவங்களுக்கு அவங்க மனைவியை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறான்ல, அந்த லிஸ்ட்டில் இதையும் நல்லா சேர்க்குறான். எதை சேர்க்குறான்? அவங்க முகத்தை மறைத்த ஹிஜாபுக்கு பின்னாடி இருத்தல்னா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்படி, வெளியே போனாங்கன்னா அவங்க முகத்தை மறைச்சிக்கிறணும், யாரும் பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு மட்டும் அந்த கண்டிஷன் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டு தான் ஹிஜாபுடைய ஆயத்துங்கிற, இதுதான் ஹிஜாபுடைய ஆயத்து. ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குச்சு. ஹிஜாபுடைய ஆயத்து உங்களுக்கு எனக்குமா இறங்கியிருக்கு? ஹிஜாபுடைய ஆயத்துங்கிறது ரசூலுல்லாஹ் மனைவின்னு சொல்லி வருது. நபிகள் நாயகத்துடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ள சட்டமாகத்தான் இந்த வசனம் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மற்ற பெண்களைப் போல இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், யா நிசா நபி லஸ்துன்னக அஹதி மினன் நிசாய், நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களைப் போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, உள்ளே இருங்க அப்படின்லாம் ஒரு நிறைய கண்டிஷன் எல்லாம் போடுறான். இந்த கண்டிஷன்லாம் அனைத்து பெண்களுக்குமானது கிடையாது. யாருக்கு உள்ளது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ளது. ஹிஜாப் என்பது அந்த ஹிஜாப் என்றால் திரைக்கு பின்னால் இருந்து கொள்ளுதல், திரைக்கு பின்னால் இருக்க வேண்டும் என்கிற சட்டம் யாருக்கு உள்ளது? நபியின் மனைவிமாருக்கு மாத்திரம் உள்ளது. அப்போ இதிலேருந்து சட்டம் எடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் சட்டம் எடுக்கிறாங்க, முகத்தை மறைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அது பாருங்கள், மற்ற திரைக்கு பின்னாடி தானே கேட்க சொல்கிறான். யாருக்கு சொல்கிறான்? ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்குன்னு பிரத்யேக சட்டமாக தானே சொல்கிறான். எப்போ இந்த வசனத்தில் சொல்கிறபடி நீங்கள் ஒருத்தன் இறந்து போயிட்டான், பொண்டாட்டி கல்யாணம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லுவீங்களா? ரசூலுல்லாஹ் மனைவிக்கு மட்டும் அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா? இதே வசனத்தில் அதுவும் இருக்குது. அவருடைய மனைவியை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது யாருக்கு மட்டும் உள்ளது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு மட்டும் உள்ளது தானே. இன்னொருத்தனுடைய மனைவிக்கும் அது பொருந்தாது தானே. அதனால் இந்த ஹிஜாபு பற்றின விஷயம், கல்யாணம் பண்ணுற விஷயம், இந்த ரெண்டும் பிரத்யேக சட்டம். இது நம்ம அனைவருக்கும் உள்ளது இல்லை. ஆனால் அதிகமான பேர் ஹிஜாபுக்கு அர்த்தத்தை மாற்றிட்டு ஒரு கண்ணு தெரிகிற மாதிரி துணியை கட்டி வச்சுக்கிட்டு அதை போட்டு ஹிஜாபுங்கிறான், தலையில் ஒரு துணியை போட்டுவிட்டு ஹிஜாபுங்கிறான், புர்காங்கிற ஒரு ஆடையை போட்டு ஹிஜாபுங்கிறான். அப்போ ஹிஜாபுன்ட்டு இவங்க அந்த ஹிஜாபுக்கு அந்த ஹிஜாபுக்கு அர்த்தமே திரைக்கு அணிகிற ஆடைக்கு பேர் ஹிஜாபு கிடையாது. அவங்க எந்த ஆடை அணிஞ்சாலும் மேலே ஒரு துணியை போட்டு மறைச்சிருவாங்க. ஸ்க்ரீன் போடுறோம்ல, ஹிஜாப்னா என்னது? ஒரு ஸ்க்ரீன் போட்டு கொள்வதுக்கு பேர் தான் ஹிஜாப். அப்போ ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து கேளுங்கள்டால் என்ன விளங்குது உங்களுக்கு? திரைக்கு அப்பால் இருந்து ஹிஜாபுண்டு ஒரு மனிதர்கிட்ட எல்லாம் பேசுவதாக இருந்தால், ஒரு ஹிஜாபுக்கு அப்பால் இருந்தான் பேசுவான்னு வருதுல்ல, அந்த ஹிஜாப் தான். திரைக்கு அப்பால் இருந்து பேசுவாண்டு அந்த தான் ஹிஜாப். அதனால் இது நம்ம ஃபிக்குல விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், உசூல் ஃபிக்குல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரம் உள்ளதா பொதுவானதாங்கிறத கவனித்து தான் சட்டம் எடுக்கணும். ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் சட்டமாக்கிட்டு போயிடக்கூடாது, பார்க்கணும். ஆகா, இது ரசூலுல்லாஹ் மனைவிக்கு மட்டும் உள்ளதில்லை, இது எப்படி நம்ம சட்டம் எடுக்கிறது? இது அவங்களுக்கு மட்டும் ஆக்கிறணும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள சிறப்பு தகுதி, என்னுடைய துவாவை கொண்டுள்ள சொல்லியிருக்கிறாங்க, இதை எப்படி நம்ம பொதுவாக்குறது? ஃபிக்கு சட்டத்தை வழங்குறதா இருந்தால் இந்த உசூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த உசூல், எந்த ஒரு ஹதீஸை பார்த்தாலும் இது அனைவருக்கும் உள்ளதா ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளதான்னு அது கொஞ்சமாக தான் இருக்காது. இதுதான் சிந்திக்கணும். இது அனைவருக்குமானதா ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ளதான்னு பார்க்கணும். ஆதாரங்களை கொண்டு நிரூபணமானால் ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளதுன்னு அதை விட்டுட்டு மற்றதை நம்ம சட்டமாக்கிடணும். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? போட்டி போடக்கூடாது என்பதை விளங்கிக்கொள்ளணும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம்? அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.